திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே வயலூரில் குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலையை சீரமைக்க வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலில் இந்த காட்சிகள் பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, விவரங்கள். வணக்கம் ஷாம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வயலூர் ஊராட்சியிலிருந்து சூரகாபுரம் மும்முடிக்குப்பம் முதுகூர் வழியாக 4 கிலோமீட்டர் சாலை அமைந்துள்ளது. 10க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் பயன்படுத்தி வரும் இந்த சாலை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ஊராட்சியிடமிருந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரும் சாலை சீரமைக்கப்படாததால் தற்பொழுது சுமார் 4 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதுடன் மழைக்காலங்களில் குளம் போல் நீர் தேங்கி நிற்பதால் அடிக்கடி அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருவதால் உடனடியாக சாலையை சீரமைக்க அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சூரகாபுரம் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் சூரகாபுரம் நெமிலிக்குப்பம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மப்பேடு காவல் நிலைய போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்துவதற்கு பதிலாக மிரட்டும் தொனியில் பேசியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தங்களின் அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்றான சாலை வசதியை சரி செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை அதிகாரிகள் ஏற்காததால் சாலைக்கு வந்து அடிப்படை தேவைகளை கேட்க வந்த பொதுமக்களை கையை நீட்டி அதிகார தோரணையுடன் அச்சுறுத்தும் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி பிரபு.